பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சில காரியங்களை குறித்து பார்த்தோம். போன வீடியோவில் நம்ம பார்த்த பகுதியில் நீங்கள் பிசாசை குறித்து சாதாரணமாக நினைக்காதீங்க. அவன் ரொம்ப புத்திசாலியாகவும் கொடூரம் உள்ளவனாகவும் சபையையும் தேவனுடைய பிள்ளைகளையும் துன்பப்படுத்துறதுல உறுதியாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய நோக்கமே நம்மளையும் தேவனையும் பிரிக்கிறதா இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறது தான் பிசாசினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்க ஆசைப்படுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சபையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆதி காலத்திலேருந்து நீங்கள் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் சபையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது சபை அப்படிங்கும்போது வேதாகமத்தில் இருந்த சபையையும் இன்னைக்கு நவீன காலத்தில் 2026 இருக்கக்கூடிய சபையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சபை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகிற இடம் மட்டும்தானா? இல்லை சபை அப்படிங்கிறதே கிடையாதுங்க, நான் ஜெப ஆலயத்துக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா? இல்லை சபையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, நான் இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறவரா நீங்கள்? இல்லை அப்படின்னா எனக்கு சபை முக்கியம் இல்லை, ஊழியம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவரா? ஆனால் இந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கறது சபை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். சபை அப்படிங்கிறது எதுவாக இருக்கிறது இல்லை, சபை எதுவாக இருக்குது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சபை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும், சபை இந்த பிசாசுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நடக்கிற உபத்திரவத்தில் சபை எவ்வளோ பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. இந்த யுத்தம் பிசாசுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நடக்குது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. 7வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் முக்கியமான சில சம்பவங்கள் இருக்கு, முக்கியமான சில கதாபாத்திரங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று மிகாவேல், அவனை சேர்ந்த தூதர்கள், இன்னொன்று வலு சர்ப்பம், அவனை சேர்ந்த தூதர்கள், 3வது யுத்தம், 4வது தள்ளப்படுதல், 5வது வெற்றி, 6வது வனாந்தரம், 7வது வெள்ளம், 8வது பூமி. இது எல்லாமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான கீவேர்ட்ஸ், முக்கியமான திறவுகோள் வார்த்தைகள். இப்போ 7வது வசனத்தில் இங்கே யோவான் தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த தரிசனம் எதுவாக இருந்தது அப்படின்னா, வானத்தில் ஒரு யுத்தத்தை பார்க்குறார். இந்த யுத்தம் 2 பேருக்கு நடுசில் நடக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது மிகாவேல், இன்னொன்று வலு சர்ப்பம். மிகாவேலுக்கு பக்கத்தில் அவனுடைய தூதர்களும், இங்கே வலு சர்ப்பத்தோடு அவனுடைய தூதர்களும் இருக்குது. இப்போ இந்த வலு சர்ப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம். இந்த வலு சர்ப்பம் அப்படிங்கிறது பிசாசு அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். சரி, இந்த மிகாவேல் அப்படிங்கிறது யார்? இந்த மிகாவேல் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துலையும் பழைய ஏற்பாட்டில் தானியல்ல 3 இடத்துலையும் நம்ம படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் யூதா புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் மிகாவேலை குறித்து நம்ம படிக்கிறோம். இதே மாதிரி தானியல் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நம்ம மிகாவேலை குறித்து பார்க்குறோம். தானியல் புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் தானியல் இடத்துல ஜோம் பண்ணுறாரு. ஆனால் ஜோம் பண்ணி 21 நாட்கள் ஆகுது. ஆனால் இந்த 21 நாட்களுமே தேவன்கிட்ட எந்த ஒரு பதிலும் வரல. இவர் ரொம்ப துக்கித்து மனவேதனைப்படுறாரு. இப்போ 21 நாளுக்கு பிறகு ஒரு தூதன் தானியலை பார்க்க வரார். 10வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தையில் கேட்கப்பட்டது, உன் வார்த்தையில் நிமித்தம் நான் வந்தேன். 13வது வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான்.
ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது தானியேல் ஜெபம் பண்றாரு, 21 நாள் ஜெபம் பண்றாரு, ஆனா பதில் வரல. ஆனா ஒரு தேவதூதன் பதில கொடுக்கறக்கா வந்துட்டார். ஆனா இங்க பெர்சியாவின் அதிபதி அப்படிங்கிற ஒருத்தன் இந்த தூதனை தடுத்து நிறுத்தக்கூடியவனா இருக்கிறான். இந்த பெர்சியாவின் அதிபதி அப்படிங்கிறது யார் அப்படின்னா, இது பொல்லாத ஆவியையும் பிசாசையும் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த மிகாவேல் அப்படிங்கிறது பிரதான அதிபதியா ஒருத்தன் வந்து இங்க தூதனுக்கு துணையா நிற்கிறான். தானியேல் 10வது அதிகாரத்தில் 20வது வசனம், அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான். சத்திய எழுத்தினாலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்கள் விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை. இந்த மிகாவேலை பொறுத்த வரைக்கும் இந்த மிகாவேல் பிசாசோடும் பிசாசினுடைய தூதனோடும் யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பிரதான அதிபதியா இருந்திருக்கார். யூதா புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் நம்ம இதை குறித்து தான் நம்ம படிப்போம். அப்போ இந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 7வது வசனத்துல யோவான் பார்க்கும்போது வானத்துல ஒரு யுத்தம் உண்டாயிருச்சு. இந்த யுத்தம் வந்து மிகாவேலுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் யுத்தம் நடக்குது. இந்த இடத்துல மிகாவேல் அப்படிங்கிறது யாரை பிரதிபலிக்குது? தேவனையும் அவருடைய பிள்ளைகளையும், அதாவது நன்மை. இங்க வலு சர்ப்பம் அவனுடைய தூதர்கள் அப்படிங்கிறது பிசாசையும் இந்த பூமியில பிசாசினுடைய கிரியைகளை செய்யக்கூடிய இல்ல பிசாசினுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களையும் குறிக்குது, தீமையை குறிக்குது. இங்க நன்மைக்கும் தீமைக்குமான யுத்தம் நடக்குது. ஆனா இந்த வலு சர்ப்பத்தால தீமையினால நன்மையை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா ஜெயிக்க முடியல. ஒரு உண்மையான கிறிஸ்தவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் தனக்குள்ள பிசாசோடு அதாவது தீமையோடு அவர் யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். இங்க யுத்தம் நடக்குது அப்படின்னா யுத்த களம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கிறிஸ்தவருடைய மனநிலைமை தான், ஒரு கிறிஸ்தவருடைய மனசு தான் யுத்த களம். ஏன்னா ஒரு கிறிஸ்தவருடைய மனசுக்குள்ள நன்மைக்கும் தீமைக்குமான யுத்தம் நடந்துட்டே இருக்குது. அவர் தொடர்ந்து யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் அப்படிங்கிறது உலகத்தெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி நடந்த யுத்தம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நடந்த யுத்தம் அப்போ பிசாசு கீழே தள்ளப்பட்டான் அப்படிங்கிற குறித்து நம்ம தவற எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய யுத்தம் தேவனுடைய பிள்ளைகளுடைய மனசுல, தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல நடக்கக்கூடிய யுத்தம். ஆனா ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கண்களுக்கு தெரியாம பிசாசுக்கும் தேவ தூதர்களுக்குமான யுத்தம் நடந்துட்டே இருக்குது. தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் நம்ம இதை படிக்கிறோம். அதே மாதிரி இங்கே வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ நம்மளுடைய கண்ணுகளுக்கு தெரியாத யுத்தம் நமக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்காக அங்க நடந்து கொண்டே இருக்குது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம், உலக மனதையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இங்க பிசாசனுடைய தூதர்கள் அப்படிங்கிறது யாரு? பிசாசனுடைய தூதர்கள் யாரெல்லாம் பிசாசனுடைய கிரியைகளை செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே பிசாசனுடைய தூதர்கள். யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து நீங்க பிசாசின் பிள்ளைகளா இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஏன் பிசாசின் பிள்ளைகளா இருக்கீங்க அப்படின்னு சொன்னார்னா, பிசாசுகிட்ட சத்தியம் இல்லை, அவன் சத்தியத்துக்கு விரோதமா போய் பேசக்கூடியவனா இருக்கிறான். அப்போ நீங்களும் சத்தியத்தில் இல்லாதபடினால, சத்தியத்தில் நடக்காதபடினால நீங்க பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படிங்கிறார். பிசாசு இந்த உலகத்துல அவனுடைய தூதர்களா அரசாங்கங்களை பயன்படுத்துறான், கள்ள போதகர்களை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கிறான், கள்ள மார்க்கத்தை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். இந்த கள்ள போதகர்களும் கள்ள மார்க்கமும் உண்மையான சத்தியத்தையும் உண்மையான சபையையும் எப்பவுமே துன்பப்படுத்தக்கூடியவங்களா இருந்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறத உண்மையான விஷயமா இருக்கு. பிசாசு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அங்க சபையையும் சத்தியத்தில் நடக்கக்கூடியவங்களையும் ஜெயிக்க முடியாத நிலைமையை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த வசனத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இங்க யுத்தம் யாருக்கும் நடந்துட்டு இருந்தது? மிகாவேலுக்கும் வலு சர்ப்பத்துக்கும் நடந்துட்டு இருந்தது. அதாவது மிகாவேலுக்கும் அவனுடைய தூதர்களும் பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. வானத்தில் யுத்தம் நடந்துட்டு இருந்தது. ஆனா 11வது வசனத்துல இங்க பிசாசை ஜெயித்தது யார் அப்படின்னு சொல்லியிருக்கு? கிறிஸ்தவர்களை சொல்லியிருக்கு. அதாவது கிறிஸ்தவர்களை சொல்லியிருக்கு. கிறிஸ்தவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலையும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை என்ன பண்ணாங்கன்னா ஜெயிச்சாங்க.
அவன் பூமியிலிருந்து தள்ளப்பட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு உண்மையான கிறிஸ்தவர் எப்பொழுதுமே பிசாசோடு, அதாவது தீமையோடு தன்னுடைய மனதில் போராடிட்டே இருக்கிறார். ரோமர் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் நன்மைக்கு பதிலாக நான் வெறுக்கிற தீமையை செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவருக்குள்ள நன்மையும் தீமையும் அங்கே மாறி மாறி யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்குது. எப்போ ஒரு கிறிஸ்தவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறாரோ, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரோ, அப்போ அவருக்குள்ள இருக்கிற தீமை தோற்கடிக்கப்படுது, பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான், அவன் தள்ளப்படக்கூடியவனா இருக்கு. ஒருவேளை நீங்க பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டாதான் பிசாசை ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, அவருடைய வார்த்தை, இயேசுவினுடைய வார்த்தை, இயேசுவினுடைய வசனம். அந்த வசனம் தான் பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு. நீங்க இயேசுவினுடைய வார்த்தையின்படி நடந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 13வது வசனம், வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. இப்போ பிசாசு மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் முயற்சி பண்றான். நோக்கம், குறிக்கோள் எதுவா இருக்குதுன்னா ஸ்திரீயா இருக்குது. இந்த இடத்துல ஸ்திரீ அப்படிங்கிறது யாரா இருக்கும்? இந்த பூமியில தேவனுக்கு உண்மையா இருந்த அவருடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். இந்த 13வது வசனத்தில் நம்ம ஸ்திரீ அப்படின்னு நம்ம படிக்கிறது யார் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய மனைவியா இருக்கக்கூடிய சபை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. பிசாசனுடைய அல்டிமேட் நோக்கமே எப்படியாவது சபையை அழிக்கணும் அப்படிங்கிறதும், சபையை வீழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிறது தான். 14வது வசனம், ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வலு சர்ப்பமானது சபையை துன்பப்படுத்தினாலும், சபையை பாதுகாக்கிறதுக்கு, சபையை பலப்படுத்துறதுக்கு, சபையை ஆறுதல் படுத்துறதுக்கு, சபையை தப்புவிக்கிறதுக்கு தேவன் அந்த சபைக்கு, அந்த ஸ்திரீக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறார், 2 சிறகுகள். இந்த 2 சிறகுகளை வச்சு சபை என்ன பண்ணுது அப்படின்னா, வனாந்திரத்துல தன்னுடைய இடத்துக்கு போகுது. இந்த வனாந்திரம் அப்படிங்கிறது என்ன? உபாகம் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்துல வழி நடத்திட்டு வந்த விதத்தை குறித்து மோசே எழுதியிருப்பார். இந்த வனாந்திரம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையக்கூடிய இடமாகவும், தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல வழி நடத்திட்டு வந்தார்? இந்த வனாந்திரத்தின் மூலமா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உண்மை தன்மையை அவங்களுக்கே காமிச்சு கொடுத்தார். அவங்க வளர்ச்சி அடைய வேண்டிய பகுதியை காமிச்சு கொடுத்தார். இன்னொன்று, இந்த வனாந்திரம் அப்படிங்கக்கூடியது வளர்ச்சி அடையக்கூடிய இடமாகவும், பராமரிக்கப்படக்கூடிய இடமாகவும், போஷிக்கப்படக்கூடிய இடமாகவும் இருந்தது. இந்த வனாந்திரத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும், உபத்திரம் இருந்தாலும், இந்த உபத்திரத்தின் வழியாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. இந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கான தகுதியை வளர்த்துக்கக்கூடிய இடமா இந்த வனாந்திரம் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த ஸ்திரீயானவள் வனாந்திரம் உள்ள இடத்துக்கு போனா அப்படின்னா, அந்த வனாந்திரம் அப்படிங்கிறது தேவனுடைய பராமரிப்பு கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா, போஷிக்கப்படக்கூடிய விஷயமா, சபை வளர்ச்சி அடையக்கூடிய இடமா இருந்தது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்துல, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, நம்மளுடைய திராணிக்கு மிஞ்சி நம்ம சோதிக்கப்படுறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டாரு, அந்த சோதனையில கூட தப்பித்து கொள்வதற்கான போக்கையும் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமா, உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு ஒவ்வொரு ஆயுதங்களை அனுப்பும் போது தேவன் நாம் தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழியை வச்சிருக்கார். ஆனா இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் சபையில இருக்கிறேன்னா, சபைக்கு வெளியே இருக்கிறேன்னா, சபை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. 15வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. இந்த வலு சர்ப்பம் அடுத்தது எதை, அந்த ஸ்திரீயை அழிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துதுன்னா வெள்ளத்தை பயன்படுத்துது. தன்னுடைய கொடுக்கப்பட்ட இறகை வச்சு வனாந்திரத்துக்கு போகும்போது இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, வெள்ளம் போன்ற ஒரு நதியை அதுக்கு பின்னாடி அனுப்புது. இந்த வெள்ளம் அப்படிங்கிறது பிசாசினுடைய ஆயுதங்கள் எதுவானாலும் இருக்கலாம். பிசாசு நிறைய ஆயுதங்களை பயன்படுத்துறான். அவன் பொய்யை பயன்படுத்துறான், கள்ள உபதேசத்தை பயன்படுத்துறான், அவன் இச்சையை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கிறான், அவன் மதுபானத்தை பயன்படுத்தக்கூடியவனா இருக்கிறான், எதுவான அவன் பயன்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். அவனுடைய நோக்கம் தேவனுடைய பிள்ளைகளை தேவனை விட்டு பிரிப்பதா இருந்துட்டு இருக்கு, சபையை வீழ்ச்சி அடைய செய்யக்கூடியதா இருக்குது. தீமை ஜெயிக்கும் போது நன்மை தோற்கடிக்கப்படும் அப்படின்னு அவன் நினைச்சு தீமையை அனுப்பி கொண்டே இருக்கிறவனா இருக்கிறான். 19வது வசனத்துல பாருங்க, பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது.
அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீவின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாய் இருக்கிற அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இந்த பிசாசு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்த முடியாத காரணத்தினால, அந்த ஸ்திரீயை அழிக்க முடியாத காரணத்தினால இந்த பிசாசு அடுத்தது அந்த ஸ்திரீயினுடைய சந்ததியா இருக்கிற மற்றவர்களிடத்துல போயிட்டு, அதாவது இது யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான். இன்னைக்கும் கூட பிசாசு ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவனாக, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக, தீமையை அனுப்பக்கூடியவனாக, தீமை அப்படிங்கிற வெள்ளத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அனுப்பக்கூடியவனா இருந்துட்டே இருக்கிறான். ஆனா நன்மைக்கும் தீமைக்குமான யுத்தத்துல நன்மையானது ஜெயிக்கும். சபைக்கும் வலுசற்பத்துக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்துல சபையானது ஜெயிக்கும். இந்த இடத்துல சபை அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இந்த சபை தான் பிசாசு ஜெயிக்கிறதுக்கான நம்மளுக்கான மிகப்பெரிய ஒரு ஆதரவா இருக்கு. நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சபையா இருந்தது. சபையை சார்ந்து தான் ஊழியங்கள் நடந்தது. சபையில இருந்து தான் அப்போஸ்தலர்கள் ஊழியம் பண்ணாங்க. சபையில இருந்து தான் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. சத்தியமானது இந்த உலகம் முழுவதும் போச்சு. ஏன்னா சபை அப்படிங்கிறது தேவனுடைய வீடா இருந்தது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கு. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த சபையில நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதுவும் இயேசுவால் உருவாக்கப்பட்ட சபை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். நன்மைக்கும் தீமைக்குமான நடக்கிற யுத்தத்துல நான் நன்மையின் பக்கத்துல நிக்கணும் அப்படின்னா நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இயேசுவால் உருவாக்கப்பட்ட அவருடைய சபையில நிற்கணும். பிசாசை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. அவன் தொடர்ந்து நம்மோட யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம இயேசுவின் ரத்தத்தினாலையும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலையும் பிசாசையும் அவனுடைய தூதரையும் நம் கீழே விழ தள்ள முடியும். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.